முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சார், ஸ்கின் ஒயிட்டனிங் குளூட்டத்தயோன் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, ரைட் லெக்கில் வலது காலில் இருக்கு, 40 வயசு ஆகுது. இந்த வெரிகோஸ் வெயினால அல்சர் வந்துருச்சு, காலில் புண்ணு வந்துருச்சு, இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கிறாருங்க. வேலங்குச்சி, ஆலங்குச்சி இதோட உபயோகம் குறித்து பதிவிடுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ரா ஜாக் ஃப்ரூட், பழுக்காத பலாப்பழம், அதை காய வச்சு மிக்சியில் அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி ஆக்கி இந்த ஜாக் ஃப்ரூட் பவுடர், பலாப்பழ பவுடரை வந்து கொடுத்து எப்படி வந்து சர்க்கரை அளவுகள் குறையுதா இல்லையா அதிகரிக்குதா அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததா ஒரு ஆராய்ச்சி இருக்கு. மே 2019 பிப்ரவரி 2020 வரை இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் இதில் இருக்கிறாங்க. ஏ கோபால் ராவ், கே சுனில் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த டாக்டர்கள், ஏஜி உன்னிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிஸ் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு டாக்டர், இது இல்லாமல் ஜேம்ஸ் ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் கேரளா. இந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பலாப்பழ பவுடர் வந்து 30 கிராம் பர் டே அப்படிங்கிற அளவில் ஒரு நாளைக்கு குரூப் ஏ 20 சர்க்கரை நோயாளிகள், குரூப் பியில் 20 சர்க்கரை நோயாளிகள், குரூப் ஏல வந்து 30 கிராம் இந்த ஃபைபர் கொடுக்குறாங்க பலாப்பழ பவுடர், குரூப் பியில் வந்து இது கொடுக்கல. 12 வாரம் கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னாடி எடுக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து HbA1c அளவுகள் குறைஞ்சிருக்கு, ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியல் ரெண்டுமே வந்து ரத்த சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் என்றைக்குமே ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி வச்சு நம்ம எந்த முடிவுக்குமே வந்துட முடியாது. நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும். இன்ஃபேக்ட் இதை குறித்த பரவலான தகவலே கிடைக்கல. இது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயமாகவும் இருக்குது. 1-2 ஸ்டடியை வச்சு நம்மளால் இந்த ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாது. அதுலேயும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஆராய்ச்சியில் ஒன் ஆஃப் த ஆத்தரே வந்து அந்த ப்ராடக்டே தயார் செய்யக்கூடியவர். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஆராய்ச்சியை நம்ம நம்பகத்தன்மை கம்மியாக தான் பார்க்கணும். யார் ஒருத்தர் ஆராய்ச்சியில் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற வகையில் இருந்து ஒரு ஆராய்ச்சி வந்துச்சுன்னா அதோட நம்பகத்தன்மை அதிகம். இந்த ப்ராடக்டை தயாரிக்கிறவங்களே ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிடும் போது அதோட நம்பகத்தன்மை கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, குறுகுறுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் கிடையாது. அதனால் என்னோட ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நல்ல எவிடன்ஸ் வர வரைக்கும் பவுடர் அப்படிங்கிற ஃபார்முலேஷனை விட உங்களுக்கு பலாக்காய் கிடைச்சது, டைரெக்டாக கிடைச்சது அப்படின்னா பலாக்காயை கேரளாவில் வந்து டைரெக்டாகவே இதெல்லாம் செஞ்சு இந்த குழம்பு பல்வேறு விஷயங்களுக்கு செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்களே, அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பவுடர் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நண்பர் வேலங்குச்சி, ஆலங்குச்சி இதோட உபயோகம் குறித்து பதிவிடுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. வேலங்குச்சி, ஆலங்குச்சி இதெல்லாம் காலங்காலமாக அந்த காலத்தில் பலவிதமான குச்சிகளை நம்ம பல் துலக்க பயன்படுத்திட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு உபயோகப்படுத்தி பல் துலக்கிறோம். இப்போது வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணணும். கடித்து யூஸ் பண்ணணும். நம்ம கடித்து லைட்டாக தேய்ச்சி யூஸ் பண்ணுறதுனால சில ஆராய்ச்சிகள் பார்த்தேங்க, சில இல்லை நிறைய ஆராய்ச்சிகள் பார்த்தேன். அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முக்கியமாக நம்ம பல்லோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மட்டும் இல்லாமல் பக்கல் சர்ஃபேஸ், அப்புறம் உள்ள வாய்க்குள்ளார இந்த பிளேக் ஃபார்மேஷன் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். பிளேக்குன்னு சொல்லிட்டு அழுக்குகள் பல்லோட உள்பக்கம் போய் செட்டில் ஆகிறது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த ட்விக்கை வந்து சூ பண்ணும்போது, இப்போ மிஸ்வாக் அப்படின்னு ஒரு மரம் கூட இருக்குது, அந்த மிஸ்வாக் மரத்தோட குச்சி இல்லைனா வேலங்குச்சி, ஆலங்குச்சி இதெல்லாம் வந்து அதை சூ பண்ணும்போது கடித்து லைட்டாக அதை நம்ம கம் மசாஜிங் கொடுக்கும்போது, ப்ராப்பர் மெத்தடில் கொடுக்கும்போது இதோட எஃபெக்ட் டூத் ப்ரஷ்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள், நான் பார்த்த ஆராய்ச்சிகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதோட லிங்கை கீழே தர பாருங்கள். பட் என்னன்னா, இந்த குச்சிகளில் பயன்படுத்த தெரியாதவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து எடுத்து பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னா இது பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்திட்டா தேவையில்லாமல் கம்முலாம் கிழிஞ்சி ரத்தம் தான் வரும். அதை எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஆராய்ச்சிகளில் ப்ராப்பர் மெத்தடாலஜி ஒரு விஷயம், எப்படி அந்த குச்சியை ஒரு டூத் ப்ரஷ்ஷாக பயன்படுத்தலாங்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மெத்தடாலஜி படி அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தும் போது டேமேஜ் எதுவும் ஆகிறதுல மாற நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக நான் பார்த்த விஷயங்கள். டூத் ப்ரஷ்க்கு, நைலான் டூத் ப்ரஷ்க்கு ஈக்குவலண்ட் ஆனது வேப்பங்குச்சி அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளில் நிறைய ஆதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த கேள்வி, சார் எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, ரைட் லெக்கில் வலது காலில் இருக்குது, 40 வயசு ஆகுது, இந்த வெரிகோஸ்
வெரிகோஸ் வெயினால் அல்சர் வந்துருச்சு, காலில் புண்ணு வந்துருச்சு, இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கிறாருங்க. இன்றைக்கி வெரிகோஸ் வெயின்ஸ் ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. கால் நரம்புகள் புடைத்து இருக்கிறது அப்படின்னு நாம் தமிழில் சொல்கிறோம். பட் அது ஆக்சுவலாக வெயின்ஸு, அந்த இரத்த குழாய்கள், கெட்ட ரத்தத்தை காலிலேருந்து திருப்பி எடுத்து போகக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைகிறது தான் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த வெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்வு, நான் ரத்தத்தை மேல் நோக்கி தள்ளக்கூடிய வால்வு டேமேஜ் ஆகிறதுனால அந்த வெயின்ஸ்லாம் அப்படியே வீக்கமாகிடுது, ரத்தம் வந்து கீழே தேங்கிடுது. இப்போ கெட்ட ரத்தத்தை நார்மலாக ஃப்ரீ ஃப்ளோவாக மேலே திருப்பி இதயத்துக்கு வரணும், வந்து சர்க்குலேஷன் நல்லபடியாக நடக்கணும். ஆனால் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது அதனால் புண்ணு உண்டாகிடுச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரத்தம், முக்கியமாக கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது காலோட கீழ்ப்பகுதியிலே தேங்கிறதுனால சீக்கிரம் ஆற மாட்டேங்குது. எப்படி சர்க்கரை நோயில் புண்ணு சீக்கிரம் ஆற மாட்டேங்குதோ அதே மாதிரி இங்கே வீனஸ் பிளட்டு அதிகமாக வந்து கால் பாதங்கள், கால் பகுதியில் தேக்கமடையுது, ஃப்ரீ ஃப்ளோ இல்லை, ரத்த ஓட்டம் இல்லை, இதனால் அந்த புண்ணு ஆறாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், இந்த புண்ணு ஆறுவதற்கு டெய்லியுமே ட்ரெஸ்ஸிங், ப்ராப்பராக வந்து ட்ரெஸ்ஸிங் போடணும், அதுக்குரிய ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும். டெட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த செல்கள் அந்த அல்சரை சுற்றி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும். அது வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டர் அந்த க்ளீன் செட்டப்பில் ஏசெப்டிக் ப்ரிகாஷன்னு சொல்லுவோம், அதாவது தொற்று ஏற்படாத வண்ணம் க்ளவுஸ் போட்டு ப்ராப்பராக பண்ணக்கூடிய, டாக்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, நர்சிங் ஹோமில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நீங்களாகவே ட்ரெஸ்ஸிங் போடும்போது மேலும் மேலும் கிருமிகளாக செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். ஆறவே மாட்டேங்குது அப்படின்னா இதான் மெத்தடு. கிருமிகள் உள்ளே போகாத வண்ணம் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸிங், ஹாஸ்பிட்டலில் நர்ஸோ யாராவது பண்ணினாங்கன்னா பெட்டர். டெய்லியும் ட்ரெஸ்ஸிங் மாற்ற வேண்டியது முக்கியம். எப்போல்லாம் உட்காந்துருக்கீங்களோ கால்களை மேலே தூக்கி வைக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது கெட்ட ரத்தம் ஃப்ரீ ஃப்ளோவாக திரும்பி இதயத்துக்கு வரணும், அதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸு, அதுவுமே வந்து தேவையில்லாமல் ரத்தம் கீழே தேங்கிறத தடுக்கக்கூடியது. கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் பயன்படுத்தணும். கால்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு வலது காலில் பிரச்சனை, வலது காலுக்கு அந்த ஸ்டாக்கிங்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கெட்ட ரத்தம் மேல் நோக்கி திருப்பி இதயத்தை நோக்கி வரும், அந்த புண்கள் ஆறும். கூடவே தேவை அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸு, மாத்திரை மருந்துகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா அதையும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தி சீக்கிரம் அந்த புண்ணை ஆறுவதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். அதான் உங்களுக்கான பதில். அடுத்து சோபன்கிறவங்க குறைந்த ரத்த அழுத்தத்தை எப்படி சரி பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு வரியில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அதனால் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னு, அதோட லிங்க் அப்படியே கார்டை மேலேயே அட்டாச் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், பாருங்கள். அடுத்து ஹேமவர்ஷினி அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சார், ஸ்கின் ஒயிட்டனிங் குளூட்டத்தயோன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கேள்வி. அதாவது குளூட்டத்தயோன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து முகத்தை, உடலை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு ஒண்டர் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் செய்யப்படுது. ஆனால் யூஎஸ்எஃப்டிஏ இதை ஃபுல்லாக அப்ரூவ் பண்ணல. ஓரலாக நம்ம மாத்திரையாக எடுத்துக்கிட்டு இல்லை இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கின்னை வெள்ளையாக்கிறதுக்கு, அதாவது நம்ம ஸ்கின்னு கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, மெலனின். அந்த மெலனின் உற்பத்தியை தடுத்துட்டா, டைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை தடுத்து மெலனின் உற்பத்தியவே தடுத்துட்டா முகம், கை, கால்கள் எல்லாமே வெள்ளையாயிடும், லைட்னிங் ஆகும். அது நடக்கும். ஆனால் அதே சமயம் அதற்குண்டான பக்க விளைவுகளை சந்திச்சே ஆகணும். ஏன்னா குளூட்டத்தயோன் அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம உடம்பில் சுரக்கக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட்டு. ஆனால் நம்ம இதை கொடுக்கும்போது தேவையில்லாத ஸ்கின் ரேஷஸ் மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கலாம், லிவரை பாதிக்கலாம், நீண்டகால பிரச்சனைகளை உண்டாக்கலாம். மாத்திரையாகவோ இன்ஜெக்ஷனாகவோ எடுக்கும்போது என்னதான் இந்தியாவில் பெரிய அளவில் மார்க்கெட் செய்யப்பட்டாலும் எடுக்காதீங்க. குளூட்டத்தயோனை ஸ்கின் ஒயிட்டனிங்காக, முகம் வெள்ளையாதலுக்காக இதை எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். க்ரீமுமே அந்தளவுக்கு இருக்கிறதா தெரியலை. சிஸ்பிளாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மருந்துங்க, அதோட ஓவர் டோஸ் ஆச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு குளூட்டத்தயோன் ஒரு மருந்தாக பயன்படுமே தவிர இந்த மாதிரி யூஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஆனால் எல்லாரும் அப்ரூவ் பண்ணால. இந்தியாவில் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறதா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. குளூட்டத்தயோன் யூஸ் பண்ணாதீங்க. ஆக இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.